வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கையோ மோர் தென் ஒன் டைம்ஸ் செய்யணும்னா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ரிப்பிட்டேட்டிவாக செய்யணும்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒயில் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம நேராக பைத்தான் 3லே நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா நேராக அந்த பிளாக்குக்குள்ளே அல்லது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது ஸ்டேட்மெண்ட் பிளாக்கையோ மோர் தென் ஒன் டைம்ஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளே டைமிங்கை எத்தனை டைம்ஸ் இட்ரேட்டிவாக செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் தான் ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸு. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நான் நேராக போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வழக்கம் போல் ஐடிஎல்லாம் எடுத்துக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பைத்தானில் ஒரு ரெடிமேடாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒயில் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஒயிலில் எப்படி இருக்கிறத பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளாக ஐயோட வேல்யூ 1ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயில் இதுதான் கண்டிஷன்ஸ், கோலன் வச்சிடணும். அந்த கண்டிஷன் எப்போதுமே எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பக்கத்தில் இந்த கண்டிஷன் ஆரம்பிக்கிற இடத்துல கோலன் வைக்கணும். ஐ வந்து 1ன்னு வேல்யூ ஸ்டோர் ஆகிரும். அந்த 1ஓட வேல்யூ 1 லெஸ் தேன் 6 இருக்கான்னு பார்க்கும். லெஸ் தேன் 6 அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங் ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் செய்யும். ஒரே இன்டென்ட் பாருங்கள் ரெண்டுமே. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஒயிலோட ஸ்டேட்மெண்ட் தான். ஒயிலோட பிளாக் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருப்போம். என்ன பண்ணணும், இந்த பிரிண்ட் ஐனா ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ 1ன்னு இருக்கும். இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. 1 லெஸ் தேன் 6ங்கிறப்ப பிரிண்ட் ஆகிடுது, 1 பிரிண்ட் பண்ணிடுது. இந்த கண்டிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா, இதுக்கு என்ன மீனிங் சொன்னோம்னா ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு சொல்லலாம். அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னாலும் ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான். இது ரெண்டு ஒரே இன்டென்ட்டில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு தான் திருப்பி ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன் போகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், மறுபடியும் ட்ரூ ஆனிச்சான்னு செக் பண்ணி பிரிண்ட் பண்ணும். கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த ஐ வந்து ஐயோட வேல்யூ வந்து 6 ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் திருப்பி சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துடும். இந்த இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்துடும். இங்கே நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஏதோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம்ஸை நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 5 வரைக்கும் தான் வரும். ஏன்னா 6 வரைக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். லெஸ் தென் சொல்கிறதுனால அப் டு 6 லெஸ் தென் அப்படிங்கிறப்ப 5 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் எடுத்துக்கும். இது வந்து ரிப்பிட்டேட்டிவாக 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பை பிரிண்ட் பண்ணுது. ப்ரோக்ராம் மறுபடியும் சொல்லி தரேன் பாருங்கள். இந்த ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ 1. ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை ஐ 1 லெஸ் தேன் 6னால் கண்டிஷன் ட்ரூ ஆகுது, இங்கே போகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு செய்யுது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பிளாக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 6 வந்துடுது. 6 லெஸ் தேன் 6 அப்படிங்கிறப்ப கண்டிஷன் வெளில வந்துடும். அதனால தான் 5 வரைக்கும் வருது. 5 முடிஞ்சதுக்கப்புறம் 6 வந்துருச்சுன்னு சொன்னால் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி 6 வந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடுது. இதுதான் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை விட்டு ஒயில் பிளாக்கை விட்டு வெளில வந்துடுறதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுது. பைங்கிற வேல்யூ ஒரு வாட்டி தான் பிரிண்ட் பண்ணுது. அப்போ ஒயில் பிளாக்குக்குள்ளே இந்த பை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது, இது வெளியில் இருக்குது. இந்த இன்டென்ட்டில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் இன்டென்ட்டில் இந்த பைத்தான் 3ல் எடிட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால இது ஒரு பெனிஃபிட்ஸ். இன்டென்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப இன்டென்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து நம்ம 11 கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11 கொடுக்குறேன். 11 கொடுத்து ரன் பண்ணுறேன். என்ன வந்துருச்சு பாருங்கள். அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. பை அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிஷன் ட்ரூ எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வெளில வரும். இதுதான் ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸோட பர்பஸ். ரிப்பீட்டேட்டிவாக இந்த பர்டிகுலர் பிளாக்கை செஞ்சுக்கிட்டே இருக்குது. 10 டைம்ஸ் செய்யுது. ஸ்டார்டிங் வேல்யூ 1 இருக்கிறப்ப அப்படியே வச்சு 11 வரைக்கும்னா 10 வரைக்கும் எடுத்துக்கும், பிரிண்ட் ஆகிரும். ஃபைனலாக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செய்யுது. இது ஒயில் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பிளாக் அப்படின்னு சொன்னால் ஒயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அனதர் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயில்லையே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஒயிலில் இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிலில் வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். பிரேக்குக்கும் கண்டினியூவும் இதில் சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஒயிலில் எப்படி யூஸ் பண்ணுறது. பிரேக் கண்டினியூங்கிறது காமன் ஸ்டேட்மெண்ட்டு. இது ஃபார் லூப்லேயும் யூஸ் பண்ணலாம், ஒயில் ஸ்டேட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், இஃப் கண்டிஷன்லேயும் யூஸ் பண்ணிடலாம்.
பிரேக்குக்கும் கண்டினியூக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தா நமக்கு புரியும். அகெயின் நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கு போய்க்கிறோம். அதுக்கும் நான் ஒரு ப்ரோக்ராம்ஸ் ரெடிமேடாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஒயில் பிரேக்கு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 5 i = 1 அதே ஸ்டேட்மெண்ட் தான். i < 6 பிரிண்ட் பண்ணிடுறேன். இந்த ஒயில் முடியல இன்னும். இஃப் ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 3 அப்படின்னு பார்க்குது. சப்போஸ் ஈக்குவல் டு 3 இருந்தால் பிரேக் அப்படின்னு பார்க்குது. இந்த கண்டிஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயோட வேல்யூ 3 இருந்தால் பிரேக் ஆயிடுது. அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து 5 டைம்ஸ் செய்ய வேண்டியது பிளாக். இந்த ஒயில் பிளாக் வந்து 5 டைம்ஸ் செய்யணும். ஆனால் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்குது. இந்த i = i + 1னா இன்க்ரிமெண்ட்டே ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும், அப்புறம் 2ன்னு வந்துடும், 3ன்னு வந்துடுது. 3 பிரிண்ட் பண்ணிவிட்டு =3 = 3 இருந்துச்சுன்னா பிரேக் அப்படின்னா இந்த என்டையர் பிளாக்கை விட்டு வெளில வந்துடும். இங்கே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அதுக்கும் புரியறதுக்காக. பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறேன் பாருங்கள். இங்கேயும் என்ன பண்ணிடுறேன், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதை விட்டு வெளில வந்துடும். அப்போ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட 5 டைம்ஸில் 3 டைம்ஸ்லேயும் பிரிண்ட் பண்ணிவிட்டு பை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுது. 2 இட்ரேஷனை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு. நமக்கு டைமிங் வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷனை கொடுத்து பிரேக் பண்ணி வெளில வந்துடுறோம். அதான் இந்த பிரேக்கோட பியூட்டி. பாருங்கள், இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 பிரிண்ட் ஆயிடுச்சு, பை வந்துருச்சு பாருங்கள். அப்போ 4 5 பிரிண்ட் ஆகலை. 4 5 பிரிண்ட் ஆகலாம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இஃப் கண்டிஷனை கொடுத்து பிரிண்ட் ஆனதுனால என்ன ஆகுது, 4 5 வரல. இதே தான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. இதே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு இதிலே கண்டினியூ கூட போட்டு பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல கண்டினியூன்னு மாற்றிட்டா போதும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்பேஸ் பார் ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட்டு எனக்கு இங்கே மாறுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பை அதே பை கொடுத்துக்கலாம். வச்சிட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதை எடிட் பண்ணதுனால 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சேஞ்சஸ் தான். இதை சேவ் பண்ணிக்கிறோம். அங்கே ஐ வந்து 1லேருந்து ஆரம்பித்தோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் 0லேருந்து. இது எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கண்டிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆகிடுது. ஏன்னா இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டேன், அங்கே இடத்த மாற்றுறேன். இங்கே 0ன்னு வச்சுட்டதுனால இங்கே இன்க்ரிமெண்ட்டு. கண்டிஷனை செக் பண்ணுறேன், எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைனலாக எல்லாத்தையும் விட்டு கண்டினியூங்கிறப்ப என்ன பண்ணணுன்னா இந்த 3 மட்டும் அவாய்ட் பண்ணிடும். ஐயோட வேல்யூ வந்து 3 இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டினியூனா பிரிண்ட் பண்ணாது, நெக்ஸ்ட்டுக்கு போயிடும், ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கே போயிடும். அப்போ 3 பிரேக் ஆயிரும், 4 5 வரும். ஸோ பாருங்கள், இதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 வந்துட்டு வரல பாருங்கள், 4 5 6 வந்துருச்சு, பை வந்துருச்சு. அப்போ நம்ம எதை அவாய்ட் பண்ணியிருக்கோம், கண்டிஷன்ஸ் வச்சு 3 ஒரு இட்ரேஷனை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது இருந்தால் 3 இருந்தால் பிரிண்ட் ஆகாத, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரேக்னா டோட்டலாக அந்த இட்ரேஷனை விட்டு வெளில வந்துடுது. எத்தனை டைம்ஸ் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் கண்டினியூவை பொறுத்தளவில் ஒரு பர்டிகுலர் பிளாக் ஒரு இட்ரேஷனை மட்டும் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன் போயிடுது. அதுதான் இந்த ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது, கண்டினியூவுக்கும் பிரேக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நல்லா திருப்பி ஒரு வாட்டி டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஒயிலுக்கு அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ரொம்ப இதில் இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்லையாவது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்க இனிஷியல் வேல்யூவை டிக்ளேர் பண்ணிவிட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும். இங்கே எல்லாமே ஒரே லைன்லேயே சிங்கிள் லைன்லேயே கொடுத்துடலாம் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்ற ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை விட இதை என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டில், டப்பிளில், டிக்ஷனரியில், அப்படி செட் ஆப்ரேட்டர் செட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில் இதுவும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு தான். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். நம்ம மறுபடியும் நம்ம பைத்தானுக்கே போய்க்கிறோம். இதுக்கும் ஒரு ரெடிமேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன், நம்ம பாருங்கள். பைத்தானில் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணதுக்கான டைமிங் சேவ் ஆகிறதுக்காக தான் நான் ரெடிமேடாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் ஒரு லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங் வேறு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆப்பிள்னு ஒரு ஃபஸ்ட் லொக்கேஷனில், செகண்ட் லொக்கேஷனில்
செர்ரின்னு ஒரு தேர்ட் லொக்கேஷனில் வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து நான் லிஸ்ட்டு ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோமா இல்லையா, ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு டேட்டா இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன், வரிசையாக வச்சுருக்கேன். இது ஏ ஆஃப் 0, இது ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0, இது ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு வந்திருக்கும். இதை வந்து ஃபார் லூப்பில் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஃபார் எக்ஸ்ன்னு நானாக ஒரு வேரியபிள் வச்சுருக்கிறேன், இன் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்குறேன். ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 வேல்யூனா 3 வேல்யூ எண்டு வேல்யூ வந்துடும். இது ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1ன்னு 0லேருந்து எடுத்துக்கும், டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஐன்னு கொடுத்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம். இதுதான் 2 ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த பர்டிகுலர் ஃபார் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வரைக்கும் ஃபைனலாக எடுத்துக்கும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பியூட்டி. நம்ம மென்ஷன் பண்ணுங்கிற வேல்யூவில் இது லிஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஆப்பிள், பனானா, செர்ரின்னு வந்துருச்சு. 3 டேட்டா இருக்குது. 3 டேட்டா ஸ்ட்ரிங் டேட்டா இருக்குது, ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் ஆகுது. இது சப்போஸ் நீங்கள் இதில் புதுசாக நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் சொல்கிறேன் பாருங்கள். இது வேறு ஒரு ப்ரோக்ராமு. அதில் என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ சாதாரணமாக ஒரு வேரியபிள்ஸ் நம்ம எப்போதுமே ஒரு சம் கண்டுபிடிக்கணுனாக்கா எஸ்ஸோட வேல்யூ 1 2 3லேருந்து அப் டு 10 வரைக்கும் சம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சின்ன நம்பரை கொடுத்துக்கணுனாக்கா ஏதாவது நம்பர் மாற்றிக்கிறேன், 5ன்னு கொடுத்துக்கிறேன் அல்லது 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க. இது எப்படி மீன் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸு இன் ரேஞ்ச் 1 to 6 வரைக்கும். இந்த ரேஞ்சுங்கிறது புதுசாக இந்த இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ரேஞ்சுன்னா ஸ்டார்டிங் வேல்யூஸ் வந்து 1 ஆரம்பித்து 6 வரைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். 5 வேல்யூஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கும். 6னா 5, 10 11னா 10 வரைக்கும் அப்படி எடுத்துக்கும். இது என்ன பண்ண போகிறோன்னா, இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் 1 + 2 + 3 + 4 + 5 அது எல்லாத்தையும் சம் பண்ணி எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஃபார் லூப்பில் வந்துருச்சு. இதுக்கோட ஃபாரோட தொடர்ச்சியான ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு தான் அது. ரிப்பீட்டேட்டிவாக 6 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது, 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது ரேஞ்சு. அந்த ரேஞ்சுங்கிற வார்த்தை தான் 1லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் எக்ஸோட வேல்யூ மாற்றிட்டே இருக்கும், ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எக்ஸில் ஃபஸ்ட்டு 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அப்போ இருக்கிறப்பெல்லாம் எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் 0ன்னு எடுத்துக்கும். எஸ்ஸோட வேல்யூ 0 + 1 ஆட் பண்ணி அதில் 1 எஸ்ஸில் ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிரும், அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இங்கே தான் இந்த ரேஞ்சோட வேலை. ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், கொடுத்துருது. 2வது வேல்யூ ஸ்டோர் பண்ணி இங்கே வச்சுருது. பிரிண்ட்டு சம் ஈக்குவல் டு வேல்யூ பிரிண்ட் ஆயிடுது. இதை நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சம்மோட வேல்யூ 15 வந்துருச்சு. 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்னு எடுத்துக்குது. லாஸ்ட் வேல்யூ விட்டுரும். இப்போ சப்போஸ் இதோட வேல்யூஸை வந்து எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். 11 கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணணும், ரன் பண்ணி பார்க்குறேன். இதுதான் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சம் ஈக்குவல் டு சம் 55ன்னு வந்துடுது. என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர்ஸ் நமக்கு கிடச்சிருது அதில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸு பார்க்குறதோட நான் அதர் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா வச்சுருக்கேன் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸில் பாருங்கள். இப்போ வந்து ஒரு வேரியபிள்ஸ் எப்படி பார்த்துக்கன்ட்டுன்னு அகெயின் இதில் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் கூட நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் நோட் பேடில் வச்சுருந்ததை நான் இங்கே காப்பி பண்ணி பார்த்துக்கிறேன். ஒரு நியூ ஃபைல்ஸாகவே எடுத்துக்கும். இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நேமில் வச்சுக்கிறேன், ஃபார். ரன் பண்ணி பார்க்குறேன். ஆப்பிள், பனானா, செர்ரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அடுத்துக்கு இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக எக்ஸில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை பனானான்னு ஒரு ஸ்ட்ரிங் பண்ணி பிரிண்ட் எக்ஸ்ன்னு தனித்தனி லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் இது. நீங்கள் அப்படி கொடுக்காம இது இப்படியும் கொடுக்கலாம். ஒரே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதை ரன் பண்ணி பாருங்கள். பனானாங்கிறது 1 by 1 பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இதோட இதை ஃபீச்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நோட் பேடில் இன்னொரு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னா இதில் பிரேக் யூஸ் பண்ணலாம், கண்டினியூ யூஸ் பண்ணலாம். பிரேக் யூஸ் பண்ணால் என்ன நடக்குதுங்கிறதையும் பாருங்கள். இதில் என்ன ஒரு சிம்பிளாக இந்த இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பிரேக் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராமை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், பனானா, செரின்னு ஒரு லிஸ்ட்டில் 3 டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஃப் அதுக்குள்ளே ஒரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஃப்பு பனானாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிரேக் ஆயிருன்ட்ருக்கேன். நான் ஏற்கனவே பிரேக் கண்டினியூ சொன்னது தான் இங்கேயும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னும் பனானாக்கு அப்புறம் செரின்னு ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா பிரிண்ட் பண்ணாமல் வெளில வந்துடும். அதான் இங்கே ப்ரோக்ராமோட ஒர்க்கு. இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்பிள், பனானா 2 மட்டும் பிரிண்ட் ஆகுது, செர்ரி பிரிண்ட் ஆகலை. காரணம் என்னென்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால 2வது டேட்டாவே பனானான்னு இருக்கிறதுனால அது பிரேக் ஆகி வெளில வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். பிரேக்குன்னா கண்டினியூ இருக்கான்னா கண்டினியூ கூட இருக்குது. அதையும் ஒர்க் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான், அதே ப்ரோக்ராம் தான். ஃப்ரூட்ஸு எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் டைம்ஸ் அத்தனை டைம்ஸ் எடுத்துக்கும், அது வரைக்கும் எடுத்துக்கும். இங்கே 3 டேட்டா இருக்குன்னா 3 டைம்ஸ் ஃபார் லூப் ஒர்க் ஆக போகுது. அதில் செகண்ட் டைம்லேயே பனானா வந்துடுறதுனால பனானா இருந்தால் கண்டினியூன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகுனா, ஒரு வேளை பனானா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணால் பிரிண்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். பனானா விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். ஏற்கனவே பிரேக் கண்டினியூ நடத்தணும் பார்த்தீங்களா, அங்கே சொன்னது தான் இங்கேயும். இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு? ஆப்பிள், செர்ரி, நடுவில் உள்ள பனானா வரல. கண்டிஷன் அப்படி கொடுத்துருக்குறோம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இஃப் கண்டிஷனில் கண்டினியூ ஆகும் அப்படின்னா இதுக்கு கண்டினியூக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. நேராக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அடுத்த ஃபாருக்கு போயிடும். இன்க்ரிமெண்ட் ஆக செர்ரி மட்டும் பிரிண்ட் ஆயிரும். அப்போ ஆப்பிளும் செர்ரியும் பிரிண்ட் ஆகுது. இதுதான் ஃபார் லூப்பில் எப்படி பிரேக் கண்டினியூ யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் வேறு என்னென்னா ரேஞ்ச் நம்ம ஏற்கனவே ரேஞ்ச் எல்லாம் இப்போ இங்கே ரேஞ்சை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலை. இப்போ இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஏதோ ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் ரேஞ்சுக்கு என்ன ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அந்த ரேஞ்ச் எக்ஸாமை இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணி காட்டுறேன். அப்போ 0 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்கிறோம்? எக்ஸ் இன் ரேஞ்சு ரேஞ்சு பேராமீட்டரில் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், சிங்கிள் பேராமீட்டர் 6 அப்படின்னா 6 டைம்ஸ். அப்போ 0லேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ எடுத்துக்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் ரேஞ்சை இங்கேருந்து ஆரம்பித்து பிகின் எண்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் 0லேருந்து ஆரம்பிச்சிக்கும். ஆன்சர்ஸை பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள். 0 1 2 3 4 5 அந்த 6 வேல்யூ லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்காது. அது n-1 அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேல்யூவோட நின்றுடும். அப்போ எத்தனை டைம்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ரேஷன்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ். டைமிங் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும். சப்போஸ் இந்த ரேஞ்ச் வேல்யூவை நீங்கள் மாற்றணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரேஞ்ச் அடுத்தது கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நம்ம மாற்றி பார்ப்போம். ரேஞ்சு கொடுக்குற மாதிரி ரேஞ்சில் 2 ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் செய்யணும் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 2 3 4 5 வந்துருச்சா? 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், ஆனால் அப் டு 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இது அடுத்தது ரேஞ்சில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ரேஞ்சு இன்க்ரிமெண்ட் வேல்யூவையும் சேர்த்து கொடுத்துடலாம். இந்த i++ ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை இங்கேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். அதான் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் எத்தனை 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரன் கொடுக்குறேன். நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது பாருங்கள். 2லேருந்து ஆரம்பிச்சிருச்சு, அப் டு 30 வரைக்கும் தான், 29 வரைக்கும். ஆனால் இன்க்ரிமெண்ட் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று இடைவேளை எவ்வளோன்னு பாருங்கள். 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் 14. அப்போ எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு? 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த மாதிரியெல்லாம் லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ் நடத்தியிருக்கிறேன்.
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் பாரு. நெஸ்டட் ஃபார் கூட எடுத்துக்கலாம். நெஸ்டட் ஃபார்னுங்கிறப்ப ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான். அதை ஃப்ரூட்ஸ் எக்ஸ் டைம்ஸ்னாக்க தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறதுன்ட்டுன்னு நெஸ்டட் ஃபார் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கணும். ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் கம்ப்ளீட் பண்ணாமல் எழுதுறது. ஃபாருக்குள்ளே அனதர் ஃபார் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் ஃபார்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் பாருங்கள். நம் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். ஒரு நம்பர் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும்னு சொன்னால் இது அந்த நம்மளை ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது ஐயோட வேல்யூ ரேஞ்சு வந்து 1லேருந்து ஆரம்பித்து நம் ப்ளஸ் 1 நம்பர் 5ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் 5 இருக்கும். இங்கே 5 + 1னா 6ன்னு ஸ்டோர் ஆயிரும். இந்த ஃபார் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்குள்ளே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் செய்யும். நெஸ்டட் ஃபார் ஜேக்குள்ளே ஒரு அனதர் ஃபார் இஃப் யூஸ் பண்ணுறோம்னா இது இந்த ஃபாரோட வேல்யூஸ் வந்து ஐ வந்து 1 இருக்கிறப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் செய்யணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது ஜேக்கு வருது. ஜே வந்து 1லேருந்து ஐயில் 1னா +1 1 to 1 ஒரு டைம் தான் செய்யும். அதை எந்த ஸ்டேட்மெண்ட்டை இது ரெண்டும் முடிச்சுட்டு ஜே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகெயின் பிரிண்ட்டில் எம்டியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன். இது ஃபாரோட பிரிண்ட்டு. ஸோ இதெல்லாமே ஃபார் ஸ்டேட்மெண்ட் நெஸ்டட் ஃபாருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ஒரு இன்புட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருக்கிறேன். இதோட அவுட்புட்டை இங்கே கீழே டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்போஸ் ஒரு ஸ்டார் ஒரு லைனுக்கு, அடுத்த லைனுக்கு ஸ்டார் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் 2 லைன் ஸ்டார் 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 அப்படின்னு இந்த மாதிரிலாம் அவுட்புட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேல்யூஸ் நமக்கு டிசைன் வேணுமோ அந்த டிசைன் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் அதுக்கான ப்ரோக்ராம் தான் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸு நெஸ்டட் ஃபாரு. இது வந்து ஐன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ரோஸு நம்பர் ஆஃப் காலம்ஸு. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 1 இருக்கிறப்ப ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிடுது. செகண்ட் லைன் வர்றப்ப நம்பர் ஆஃப் ரோஸு 1 நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 ரோஸ் 2 அப்படி வருது பாருங்கள். நம்பர் ஆஃப் காலம்ஸு 1 2 ரோஸ் வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ. அடுத்த லைனில் நம்பர் ஆஃப் ரோஸ் 1 2 3 ரோஸ் 3 1 2 3 காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3. அடுத்த லைனில் நம்பர் ஆஃப் ரோஸ் 4வது ரோ 1வது ரோ 2வது ரோ 3வது ரோ 4வது ரோ 4 காலம் பிரிண்ட் ஆகணும். ஸ்டார் வேல்யூக்காக நீங்கள் எந்த வேல்யூஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்புட் வேணுங்கிறதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். நம்மளோட வேல்யூக்கு இன்புட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஒரு ஃபாருக்குள்ளே அனதர் ஃபார் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் ஃபாரு. அதுக்கான ரேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வேல்யூ 1 நம்மளோட வேல்யூவோட எத்தனை ரோஸ் கொடுக்குறீங்களோ அதோட 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அத்தனை ரோ நமக்கு வரணுங்கிறதுனால 5 ரோஸ் கொடுத்தோம்னா 5 வரணும். 4ஓட முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் +1 கொடுத்துருக்குறேன். இந்த ஐ ஸ்டார்ட் ஆகிச்சிருக்கப்ப ஜே ஸ்டார்ட் ஆகிடுது. ஜே ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா பிரிண்ட் அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் லைன் தான். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போது பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த அடுத்த லைனுக்கு போகிறதுக்காக தான் இது நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக. இந்த எண்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்னா இது பக்கத்துலேயே பிரிண்ட் ஆகிறதுக்காக தான் எண்டு ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ். ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் சிம்பிள்ஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும்னா எண்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். சேவ் பண்ணிக்கிங்க. ரன் பண்ணுறப்ப ஆன்சர்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருச்சு 5ன்னு கொடுக்குறேன். பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்டே கிடைக்குது. முதல் ரோக்கு 1 ஸ்டார், 2வது ரோக்கு 2 ஸ்டார், 3வது ரோக்கு 3 ஸ்டார். இப்படி பிரிண்ட் பண்ணணும்னா நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட் ஃபாருக்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த இதில் வந்து எந்த சிம்பிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அந்த அவுட்புட்ஸ் கிடைக்கும் நமக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 5 7 கொடுக்குறீங்கன்னா நமக்கு என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகி வந்துடுது. இது நெஸ்டட் ஃபார் கற்றுக்கிறதுக்காக ரோஸ் காலம்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. அந்தக்கான ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைய செஷனில் பொறுத்தளவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒயிலு, அதில் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறது, கண்டினியூ யூஸ் பண்ணுறதுன்னு, ஃபாரில் லிஸ்ட்டு டப்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம பைத்தானில் எழுதுறதுங்கிறத அடுத்த செஷனில் சொல்லித்தரேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம்.